மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், மக்களவைத் தேர்தலில் போட்டியிட யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளுக்குமான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழல்ல திமுக நேரடியாக 21 தொகுதியில் போட்டியிடுகிறது என்பது உறுதியாக இருந்தது. அந்த 21 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த முறை போட்டியிட்ட 6 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தருமபுரியில் கடந்த முறை போட்டியிட்ட செந்தில், கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி, சேலத்தில் முன்னாள் 2019 போட்டியிட்ட SR பார்த்திபன், பொள்ளாச்சியில் இதுக்கு முன்பாக போட்டியிட்ட சண்முக சுந்தரம், தஞ்சாவூரில் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய SS பழனிமாணிக்கம், தென்காசி எம்பியாக இருக்கக்கூடிய தனுஷ் எம் குமார் ஆகியவர்களுக்கு இம்முறை 2024 மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதிதாக 6 நபர்களுக்கும், அதே போன்று திமுக கூட்டணியில் இதுக்கு முன்பாக இருந்த 5 தொகுதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக 5 தொகுதிகள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளுக்கு புதிதாக 5 வேட்பாளர்களை திமுக அறிமுகம் செய்திருக்கிறது. மொத்தம் 11 வேட்பாளர்கள் திமுகவுக்கு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 6 வேட்பாளர்கள் பழைய வேட்பாளர்கள் மாற்றாக புதிய வேட்பாளர்களும், மீதி இருக்கக்கூடிய 5க்கு அதாவது தொகுதி மாற்றம் காரணமாக புதிய 5 வேட்பாளர்களும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் இம்முறை போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் பல்வேறு தரப்புல போட்டிகள் இருந்ததாகவும், குறிப்பாக விருப்ப மனு கொடுக்கப்பட்ட போது பலர் விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்திருந்ததாகவும், அந்த மனு தாக்கல் செய்திருந்த போது பலரும் தகுதியான வேட்பாளராக இருந்தாலும் ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதனால ஒருவரை தேர்ந்தெடுத்திருப்பதாக திமுகவின் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் 21 வேட்பாளருடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 11 புதிய வேட்பாளர்களை பொறுத்தவரையிலும் தருமபுரியில வழக்கறிஞர் மணி, அவர் ஏற்கனவே போட்டியிட்ட தருமபுரியில் செந்திலுக்கு பதிலாக புதிய வேட்பாளராக களம் காணுகிறார். அதே போன்று கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணிக்கு மாற்றாக மலையரசன் போட்டியிடுகிறார். SR பார்த்திபனுக்கு பதிலாக சேலத்தில் TM செல்வகணபதி போட்டியிடுகிறார். இவ்வாறு 6 புதிய வேட்பாளர்கள் பழைய வேட்பாளர்களுக்கு மாற்றாக போட்டியிடுகிறார்கள்.